ஓகேவா? நான் பார்க்க போகிறது வந்து என்னதுன்னா ரிப்போர்ட்ஸ். இதுக்கு யூஸ் பண்ணுற டூல் என்னன்னா ரிப்போர்ட்ஸ் பில்டர். ஓகேவா? ஓகே. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு ரிப்போர்ட்ஸ் வந்து பில்ட் பண்ணுவாங்க. இதுவும் ஒன் ஆஃப் த மெத்தட். நம்ம ரெண்டு படிக்க போகிறோம். ஒன்று வந்து ரிப்போர்ட்ஸ் பில்டர், இன்னொன்று வந்து எக்ஸ்எம்எல் ரிப்போர்ட்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ரிப்போர்ட்ஸ் பில்டர். ஓகே. ஈஸியாக அவைலபிளாக இருக்காது. நான் பார்க்குறேன், ஏதாவது பைரேட்டட் வெர்ஷன் கிடைச்சா அவனுக்கு சொல்லி சென்ட் பண்ணுறேன். ஓகே. ஓகே. அதுவும் இல்லாமல் இதை ஒர்க் பண்ணுறதுக்கு டிபி கனெக்ஷன் தானே வேணும். ஓகே. ஸோ ரிப்போர்ட் அப்படின்னா என்னதுன்னா, ரிப்போர்ட்னா உனக்கு என்ன எனக்கு தெரியும். ஆனால் ரிப்போர்ட்ஸ்னா நம்ம காலேஜில் இது பண்ணியிருப்போம்ல. புரியல. ப்ராஜெக்ட்லாம் ஃபைனலாக ரிப்போர்ட் போடுறது. ஸோ ரிப்போர்ட்ன்றது என்னன்னா ஒருத்தவங்க வந்து பார்க்கறதுக்கான ஒரு யூஸ் பண்ணுறது தான். ஓகே. ஒரு வியூவபிள் ஃபார்மேட்டில் வராது. ஸோ அது என்ன வேணா இருக்கலாம். நீ ஒரு அமேசானில் ஆர்டர் போட்டினா வர இன்வாய்ஸ் இருக்கு பார்த்தியா, அது ஒரு ரிப்போர்ட் தான். எக்ஸாம்பிள் காட்டுறேன், ஏதாவது ஒரு ரிப்போர்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட். ஓகே. ஓகே. ஸோ உனக்கு எப்படி புரியுற மாதிரி சொல்லணும்னா, இதெல்லாம் வந்துட்டு ஃபார்மேட். இந்த பேக் எண்டில் இருக்கு பார்த்தியா. ஆமாம். ஸோ இதெல்லாம் ஸ்டாட்டிக்காக இருக்குது, இதெல்லாம் ஃபார்மேட். இதில் என்னென்ன சேஞ்ச் ஆகும்னா, இந்த டேட்டா இருக்குது பார்த்தியா. ஸோ கஸ்டமர்னா, இப்போ நீ ஒரு கஸ்டமர்னா உனக்கு இந்த டேட்டா இந்த இன்வாய்ஸ் பிரிண்ட் ஆகணும், ஐ மீன் இந்த ரிப்போர்ட் பிரிண்ட் ஆகணும். எனக்கும் இதே கார்டு தான் பிரிண்ட் ஆகணும். பட் ஆனால் என்னோட கஸ்டமர் வந்துட்டு நேம் மாறி இருக்கணும். ஸோ எனக்குன்னு சில டேட்டாஸ் இருக்கும், நான் வேறு ப்ராடக்ட் வாங்கியிருக்கலாம், கரெக்டாக. பட் ஃபார்மேட் ஒன்று தான், ஆனால் இதோட டேட்டாஸ் மாறும். டிபெண்ட்ஸ் ஆன் யூசர். ஓகே. டிபெண்ட்ஸ் ஆன் அது யார் என் ப்ராடக்ட் யாராக இருக்காங்களோ, ஸோ அதை பொறுத்து மாறும். ஸோ இதுதான் ரிப்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு வந்துட்டு ஒரு அமேசான் இன்வாய்ஸ் வருது பார்த்தியா. நீ ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டினா ஒரு இன்வாய்ஸ் வரும், கரெக்டாக. என்கிட்ட ஒரு இன்வாய்ஸ் இருந்துச்சு, எங்கேன்னு தெரில. ஸோ இது என்ன, இது ஒரு இன்வாய்ஸ் தானே. ஆர்டர் போட்டோன்னா வருது இல்லை. ஸோ இதில் என்னென்ன மாறும்னா, நீ ஆர்டர் போட்டாலும் நான் ஆர்டர் போட்டாலும் இது ஒன்றா தான் இருக்கும். ஸோ என்னென்ன மாறும், ரெசிபியன்ட் நேம், அட்ரஸ் இதெல்லாம் மாறுமா. ஸோ மொபைல் நம்பர் மாறும். ஸோ இந்த ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வந்து மாறும். பட் இந்த பேக் எண்டில் இருக்க டெம்ப்ளேட் வந்து சேமாக தான் இருக்கும், கரெக்டாக. யார் ஆர்டர் பண்ணாலும் இங்கே ஐட்டம் டீட்டெயில்ஸ் தான், ஹச்எஸ்என் கோடு தான், ஐட்டம் குவான்டிட்டி. ஓகே. ஸோ இதெல்லாம் சிமிலராக இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, ரெண்டு ஃபார்மேட் இருக்கு. ஓகே. ஒன்று வந்துட்டு RDF, ரிப்போர்ட்ஸ் டெவலப்பர் ஃபார்மேட். அப்படின்னு என்னன்னா, இந்த டேட்டா வருது பார்த்தியா, இங்கே வர டேட்டாஸ் வரதெல்லாம் தான் RDF, ரிப்போர்ட் டெவலப்பர் ஃபார்மேட். ஓகே. அது RDF, சரியா. ஒன்று அந்த டெம்ப்ளேட் இருக்கு பார்த்தியா, இந்த பேக் எண்ட் இருக்க டெம்ப்ளேட் இருக்கு பார்த்தியா, இதுக்கு பேர் வந்துட்டு RTF, ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட். ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட். ஓகே. சரியா. ஓகே. ஸோ இதுதான் RDFல உனக்கு டேட்டாவை எடுத்துட்டு வந்து RTFன்ற ஒரு பேப்பர் லே அவுட்ல மேலே உட்கார வைக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா உனக்கு லே அவுட். இந்த RTFன்றது என்ன வரும்னா லே அவுட். RDF ஃபார்மேட் என்ன வரும், இதுலேருந்து டேட்டா வரும் நம்மளுக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த டூலை பார்ப்போமா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரிப்போர்ட்ஸ் பில்டர். இதான் ரிப்போர்ட்ஸ் பில்டர் இருக்கா, இதுதான் அந்த அப்ளிகேஷன்.
ஸோ உனக்கு ஓப்பன் பண்ணானே இது வரது பேர் என்ன விசார்ட். ஓகே ஓகே, ஸோ விசார்ட்ல என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் யூஸ் த ரிப்போர்ட் விசார்ட். அதாவது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் அதுவே ப்ராசஸ் சொல்லும் நீ ரிப்போர்ட் கிரியேட் பண்றதுக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்ப்போம். யூஸ் த ரிப்போர்ட் விசார்ட். ஓகே, ஸோ இதில் பாரு. ஸோ இனிஷியல் செட்டப்ல என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 3 ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஓகே, ஒன்று வந்துட்டு யூஸ் ரிப்போர்ட் விசார்ட். ஓகேவா, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் எக்ஸிஸ்டிங் ரிப்போர்ட். இல்லை, அது தேர்ட் ஒன். செகண்ட் வந்து பில்ட் அ நியூ ரிப்போர்ட் மேனுவலி. பில்ட் அ நியூ ரிப்போர்ட் மேனுவலி. ஸோ இதில் என்ன சொல்றாங்கன்னா ரிப்போர்ட் விசார்ட்னா உனக்கு தெரியுமா எப்படின்னா, இப்போ நீ அபெக்ஸ்ல பேஜ் கிரியேட் பண்ற பார்த்தியா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உன்னை கூட்டிட்டு போகுது அதுவே. கரெக்டா, நீ கிரியேட் பேஜ்னு கொடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் பேஜ் நேமு பேஜ் நம்பர் கொடுப்பேன். கொடுத்தோடனே அடுத்து வந்து பேஜ் டைப்பு ஃபார்மா ரிப்போர்ட்டா. ஸோ அது இருக்குல்ல. ஸோ நீ அடுத்து என்ன செலக்ட் பண்ணுவேன், ஃபார்ம்னு செலக்ட் பண்ணுவேன். அதுக்கு அடுத்து டேபிள், எந்த டேபிள்ல இருந்து உனக்கு இந்த ஃபார்ம் என்னன்னு கேட்குதுல்ல. ஸோ இதுதான் விசார்ட். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக கொண்டு போகிறது தான் விசார்ட். ஸோ அது இல்லாமல் நீ ஒரு பேங்க் பேஜ் கிரியேட் பண்ணிட்டு உள்ள போயிட்டு ஒரு ஐட்டமா ஃபிக்ஸ் எடுத்துட்டு வந்து வைக்கிற பார்த்தியா? ஸோ அது வந்து மேனுவல். ஓகே, ஸோ தேர்ட் ஒன் வந்துட்டு ஓப்பன் எக்ஸிஸ்டிங் ரிப்போர்ட். அது ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி டெவலப் பண்ணதை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான். ஸோ இதுதான் இனிஷியலாக வந்துட்டு உனக்கு இப்படி ஒரு 3 ஆப்ஷன் வரும் ரிப்போர்ட்ஸ் பில்டர் ஓப்பன் பண்ணே. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூஸ் ரிப்போர்ட் விசார்ட் கொடுத்தா ஓகே. ஓகேவா, ஸோ அதே மாதிரி உனக்கு அபெக்ஸ்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வரும். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். என்ன வருதுன்னா கிரியேட் போத் வெப் அண்ட் பேப்பர் லேஅவுட். இப்போ நான் சொல்ல போறேன் பாரு. போத் வெப் அண்ட் பேப்பர் லேஅவுட்னா இந்த லேஅவுட்னா என்ன சொன்ன, ஆர்டிஎஃப்னு சொன்ன பார்த்தியா? இது வந்துட்டு இப்போ இங்கே வந்துட்டு இங்க இருக்க பேப்பர் லேஅவுட்டும் வெப் லேஅவுட்டும் யாரும் யூஸ் பண்றது கிடையாது. ஸோ அதோட அட்வான்ஸ்ட் வெர்ஷன் தான் இந்த ஆர்டிஎஃப். ஓகே, என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டிஎஃப்ல இருந்து டேட்டாவை எடுத்து ஆர்டிஎஃப் தனியா இது எது இல்லைன்னா வேர்டில் தான் டெவலப் பண்ணுவாங்க. ஆர்டிஎஃப் வந்து எதில் டெவலப் பண்ணுவாங்கன்னா வேர்டு தெரியல, மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எம்எஸ் வேர்டு தெரியுங்களா? ஸோ அதில் வந்து ஒரு பிளக்இன் இருக்கும், பிளக்இன் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. பிளக்இன்னா தெரியும்ல, நீ எப்படி ஒரு குரோமுக்கு வந்துட்டு விபிஎன் போடுறல, அது ஒரு பிளக்இன் தானே. ஸோ அந்த மாதிரி வேர்டுக்கு ஒரு பிளக்இன் இருக்கு. அந்த பிளக்இனோட பேர் வந்துட்டு பிஐ பப்ளிஷர். சரியா? ஓகே. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டிஎஃப் வந்துட்டு இதில் டெவலப் பண்ணி இந்த லேஅவுட்டை தனியாக டெவலப் பண்ணி ரெண்டையும் வந்து அட்டாச் பண்ணிப்பாங்க. ஓகே, அதை நான் சொல்கிறேன். 1 by 1 வரும் அடுத்த கிளாஸஸில் உனக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து இதில் என்னென்னா இப்போதைக்கு நீ வந்து சும்மா வெப் லேஅவுட் மட்டும் வச்சுக்கோ, பேப்பர் லேஅவுட்லாம் வேண்டியதில்லை, அது நீ தெரியணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இரு ஒரு கால்ரா. கால் வருது, வெயிட் பண்ணு. எழுதிக்கூடா, எழுதிட்டு
ஏய் அண்ணா இருக்கியா? இருக்கேண்ணா. ஓகே, எழுதிட்டியா? எழுதிட்டேன். ஓகே, நான் சும்மா இப்போதைக்கு வெப் லேஅவுட் மட்டும் கொடுக்குறேன். நெக்ஸ்ட். ஓகேண்ணா. ஸோ உனக்கு எந்த டைட்டில் வந்துட்டு எப்பவும் போல எக்ஸ்எக்ஸ்னு ஆரம்பிக்கணும். ஓகே, எக்ஸ்எக்ஸ் நம்ம என்ன வச்சுக்கலாம், நான் என் கம்பெனியில் போடுறதுனால வச்சுக்கிறேன். ஓகே, test_rpt அப்படின்னா ரிப்போர்ட். சும்மா உனக்கு என்னன்னு காட்டுறதுக்காக தான், ரொம்ப தான் வேண்டியது. ஸோ அந்த டேட்டா வந்து எங்கேருந்து வருதுன்னு கேட்குது. எஸ்கியூஎல் கொரியா இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஆர்டிஎஃப் வந்தாலே எஸ்கியூஎல் கொரி தான் எப்போவுமே, இதுதான். ஓகே, நெக்ஸ்ட். இங்கே கனெக்ட்னு இருக்கு பார்த்தியா, கனெக்ட். ஸோ இதை கனெக்ட் பண்ணால் தான் டேட்டா பேஸ்க்கு கனெக்ட் ஆகும். அப்போ தானே டேட்டா இங்கேருந்து வரும். நான் சும்மா இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் இங்கே இதில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு தெரிஞ்சா போதும். இது நீ ரொம்ப இது பண்ணணும் சில ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்ன நடக்குதுன்னு மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிக்க. ரெக்கார்ட் இருக்குல்ல, ஸோ நான் போட்டேன். சும்மா ஒன்றும் இல்லை, செலக்ட் ஒன் ஃப்ரம் டியூல் அப்படின்னா என்ன ரிட்டன் ஆகும், 1 ரிட்டன் ஆகுமா? ஒரு இதுக்காக தான், கரெக்டாக ஒரு டேட்டா வரணுக்காக. ஸோ இப்போ ஃபீல்டு வந்து என்ன எடுத்துக்கிச்சு, அதுவே ஏன்னு எடுத்துக்கிச்சு. கரெக்டாக? ஸோ இதெல்லாம் அவைலபிள் இருக்குது. உனக்கு இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணணும்னு கேட்குது. நான் ஏவை வந்து இந்த பக்கம் தள்ளிட்டேன்னா டிஸ்பிளே ஆகும். ஓகே, இங்கே நீ 10 காலம் எழுதிட்டு எனக்கு 5 காலம் தான் டிஸ்பிளே பண்ணணும்னு வச்சுக்குவேன். இங்கே இருக்க 10 காலத்துலேருந்து நீ 5 காலம் மட்டும் தள்ளனா போதும். ஓகே, அதுதான் இந்த ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ். அவைலபிள் எத்தனை இருக்குது, நம்ம டிஸ்பிளே பண்ணுறது எத்தனை. ஓகேயா? டேய் கேக்குதுண்ணா. ஸோ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ உனக்கு ஏதாவது சம் பண்ணணுமா, இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னா பண்ணலாம். இல்லைன்னா சும்மா நெக்ஸ்ட் கொடுத்துரு. நெக்ஸ்ட் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா கலர் இதெல்லாம் கேட்கும். நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துரு. உடனே அதுவே ஒரு ரிப்போர்ட் மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. இந்த இருக்கு பார்த்தியா, இங்கே மேலே ஒன்று ரன் பேப்பர் லேஅவுட்னு ஒன்று இருக்குது, ரன் வெப் லேஅவுட் ஒன்று இருக்கா. ஸோ இதை நீ கொடுத்தீங்கன்னா உனக்கு வந்து அவுட்புட் வந்துட்டு காட்டும். ஓடிச்சா? ஒண்ணுமே இல்லையா, எதையும் ஆன மாட்டேங்குது. ஒன்று ரிட்டன் ஆகலடா, அது இல்லாதனால. ஸோ இதுதான் ஒன் வே ஆஃப் டூயிங். பட் அதை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஷன் எப்போவுமே என்ன இருக்குன்னா, பில்ட் நியூ ரிப்போர்ட் மேனுவலி தான். ஓகே, ஸோ அதுக்குள்ள போய் நான் உனக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டுக்கு தாண்டா இதெல்லாம் தேவைப்படும் ரிப்போர்ட்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, இனிஷியலாக எப்போவுமே ஆரக்கிள் ஹையர் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் ரிப்போர்ட்ஸ் இருக்குமான்னு தெரியல. இப்போ அப்பெக்ஸ் வந்துட்டு ரொம்ப மேண்டேட்ரின்றது அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் தெரிஞ்சுக்கிறது அட்வான்டேஜ். பட் ரிப்போர்ட்ஸுமே இருக்கிறது பெட்டர்னு வச்சுக்குவேன். ஸோ இதெல்லாம் இருந்தால் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். இங்கே போயிட்டு பில்ட் நியூ ரிப்போர்ட் மேனுவலி அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு வந்துடும். ஸோ இந்த லெஃப்ட் சைடு இருக்கு பார்த்தியா,
இது ஆமா. இதுக்கு பேர் என்ன? ஆப்ஜெக்ட் நேவிகேட்டர். ஓகேண்ணா. இது வந்து ரிப்போர்ட் எடிட்டர். இங்கே பேர் இருக்கும் பாரு, ஆப்ஜெக்ட் நேவிகேட்டர்னு ஒரு பேர் இருக்கா? ஆமா. ஸோ இது வந்து டேட்டா மாடல். ஆக்சுவலாக டேட்டா மாடல்னால் அது அங்கே இருக்கு பாரு. இதெல்லாம் தான் காம்போனன்ட்ஸ். ஒரு ரிப்போர்ட்டுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் எல்லாம் இத்தனை இருக்கு. ஓகேண்ணா. ஓகே, இதில் என்னென்ன மஸ்ட்னா டேட்டா மாடல் தான் ரொம்ப மஸ்ட். ஓகே, ஸோ ரிப்போர்ட்டில் என்னென்ன இருக்குன்னா டேட்டா நேவிகேட்டர். மாடல். அது வந்துட்டு பேஜ் அப்ளிகேஷன் வைஸ். ஆ. ரிப்போர்ட் வைஸ் டேட்டா மாடலில் வெப் சோர்ஸ்னா வெப் லே அவுட். ஓகே, நம்ம தான் லே அவுட் வந்து இங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சு. அடுத்து என்னது? பேப்பர் லே அவுட். மூணாவது பேப்பர் பேராமீட்டர் ஃபார்ம். பேராமீட்டர் ஃபார்ம். பேராமீட்டர் ஃபார்ம்னா என்னன்னு தெரியுதா உனக்கு? ரிப்போர்ட் ட்ரிகர்ஸ் வந்து பேராமீட்டர் என்ன? வேர் கண்டிஷன்ல ஒன்று வேல்யூ பாஸ் பண்ணுவோமா? ஆமா. ஸோ அந்த அந்த வேர் கண்டிஷனை வந்துட்டு ஒரு ஃபார்மா காட்டும். ஆக்சுவலா யூசர் ரன் பண்ணும்போது வேற வந்துட்டு ஒரு ஃபீல்டு, எப்படி ஒரு அபெக்ஸ்ல வந்துட்டு கொடுக்குறோம்ல, பேர் கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் காட்டும். பேராமீட்டர் இருக்கலாம். ஸோ அங்கே ஏதாவது சேஞ்ச் நம்ம பண்ணணும்னா அதான் பேராமீட்டர் ஃபார்ம். பட் இதில் எது ரொம்ப மஸ்ட்னா நம்மளுக்கு மஸ்ட் வந்துட்டு டேட்டா மாடல் தான். மற்றது எல்லாமே உனக்கு இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், மே ஆர் மே நாட் பி. பட் டேட்டா மாடல் தான் ஆர்டிஎஃப்க்கு மஸ்ட். ஓகே, ஸோ இதில் நம்ம இந்த மூணையுமே பார்க்கவே மாட்டோம். மூணு நம்மளுக்கு தேவையும் கிடையாது. ஸோ இந்த ரிப்போர்ட் ட்ரிகர் மட்டும் நான் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டின்னு பின்னாடி சொல்கிறேன். ஓகே, ஸோ ஒன்றுக்குள்ளேயும் நிறையா இருக்கும். ஒரு இதுக்குள்ளேயும் நிறையா இருக்கும். பார்த்தீங்கன்னா சிஸ்டம் பேராமீட்டர்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணினா இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ நம்ம இனிஷியலாக இதெல்லாம் வந்துட்டு ப்ரீ டிஃபைன்ட்ரா. ஓகே, இதெல்லாம் நம்ம எந்த சேஞ்சும் பண்ண வேண்டியதில்லை. நீ போகிற நம்மளோட வேலை என்னன்னா டேட்டா மாடல் எடுத்துட்டு இதை இப்படி தான் ஓப்பன் ஆகும் பில்ட் நியூ ரிப்போர்ட்னா. ஸோ உங்களுக்கு எஸ்கியூஎல்னு ஒன்று இருக்குது பார்த்தியா? ஸோ இதை கிளிக் பண்ணி இங்கே ஒரு ட்ராக் பண்ணி ரிப்போர்ட்டினா உனக்கு அந்த எஸ்கியூஎல் கொரி வந்துட்டு இதோட எஸ்கியூஎல் கொரி வந்து இதில் உள்ள எழுதலாம். நான் இப்போ செலக்ட் ஒன் ஃப்ரம் டியூரல்னு போடுறேன். ஸோ கனெக்ஷனுக்கு வந்து கேட்குது. ஆப்ஸு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இது வந்து நீங்க டேட்டாபேஸோட கனெக்ட் பண்றீங்களா? ஆமாம், இதான் கனெக்ஷன் வந்துட்டு அதுக்கு டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. டேரெக்டாக அதுக்கு தெரியாதுல்ல, சிஸ்டம்க்கு எப்படி தெரியும்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஏன்னு எடுத்துச்சு ஒரு காலமே. ஸோ இவ்வளோதான், ஆக்சுவலாக இவ்வளோதான். இதில் நீ போயிட்டு ஃபைலில் போயிட்டு சேவஸ் சேவ் பண்ணும்போது தான் நம்ம கரெக்டாக பண்ணோம். எப்படி பண்ணோம்னா ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு நம்ம நேம் கொடுத்துக்கலாம். எப்பவும் போல் எக்ஸ்எக்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணோம். சாம்பிள் டெஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபைல் எப்படி இருக்கணும்? ஆர்டிஎஃப் ரிப்போர்ட்ஸ் இந்த ஃபார்மெட்டில் இருக்கணுமா? ஆர்டிஎஃப். ஸோ இங்கே நீ சேவஸ் டைப்பில் கீழே கிளிக் பண்ணினா இங்கே இருக்கு பாரு, ரிப்போர்ட்ஸ் பைனரின்னு இருக்கா, .rdfன்னு இருக்காடா? ஆமா. ஸோ இதை கொடுத்துட்டீங்கன்னா சேவ் கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து உனக்கு வந்துட்டு ஒரு ஆர்டிஎஃப் வந்து சேவ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு நான் திரும்ப போயிட்டு ரிப்போர்ட்ஸ் ஃபில்டர் எடுக்கிறேன்.
என்ன பார்த்தாச்சு, விசார்ட் பார்த்துட்டோம். அடுத்து நியூ ரிப்போர்ட் மேனுவலாக கிரியேட் பண்ணுறது பார்த்துட்டோம். நான் அந்த செலக்ட் கொரி போட்ட பார்த்தியா, அது வந்து குட்டி கொரி, ஆனால் ஆக்சுவலாக நிறைய போடுவோம். எத்தனை காலம்ஸ் தேவையோ அத்தனை காலமையும் போடுவோம். இங்கே பாரு, இப்போ இதை ரெண்டையும் பார்த்தாச்சு. இப்போ ஓப்பன் அண்ட் எக்ஸிஸ்டிங் ரிப்போர்ட், நம்ம ஆல்ரெடி இருக்க ரிப்போர்ட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு சும்மா ஃபைல் ஓப்பன் மாதிரி தான். நீ ஓப்பன் பண்ணோடனே ஏதோ நம்ம கிரியேட் பண்ண ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணினா ஓப்பன் ஆயிடுச்சா. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டேட்டா மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேட்டா மாடல் இந்த ப்ளூ கலர் ஐக்கான் இருக்கு பார்த்தியா, இதை டபுள் டேப் பண்ணினா நம்மளுக்கு இது ஓப்பன் ஆகும். தெரியுதாடா? தெரியுது. ஸோ இதுதான் இந்த 3க்கான எக்ஸ்ப்ளனேஷன். இது வந்து ஒரு சிம்பிள் ப்ராசஸ் நான் உனக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதுல இருந்து இன்னும் நிறைய இருக்கு. இருக்குன்னா நான் ஒரு ப்ராப்பரான ரிப்போர்ட் எப்படி பண்றதுன்னு உனக்கு சொல்லித்தரேன். சரியா? ஸோ உனக்கு இப்போ ரிப்போர்ட்னா என்னன்னு புரிஞ்சா? ஒன்றும் இல்லை, ரிப்போர்ட்னா ஒரு டேட்டாவை வந்து விஷுவல் பர்பஸாக நம்ம மாற்றுறது தான் ரிப்போர்ட். ஓகே, ஸோ ரிப்போர்ட்னா பார்க்குறீங்க எப்படி ஒரு ஸ்கூலில் வந்து ரிப்போர்ட் கார்டு இருக்கு பார்த்தியா. ரிப்போர்ட் கார்டில் என்ன இருக்கும், உன்னோட மார்க் இருக்கும். உன் மார்க் உனக்கு ஒரு மார்க் இருக்கும், உன் பக்கத்தில் இருக்க உனக்கு ஒரு மார்க் இருக்கும். கரெக்டா? பட் அதோட டெம்ப்ளேட் ஒரே தானே இருக்கும். கரெக்டா இல்லையாடா? ஸோ அதே தான். ஸோ இங்கே டெம்ப்ளேட்ன்றது லே அவுட்டு. அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்னா ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட், அதாவது ஆர்டிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கும். டேட்டா வந்துட்டு அப்போ எப்படி மார்க் தான் உனக்கு டேட்டா. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க் மாறுமா? நம்ம டைரெக்டாக போட்டு எழுத முடியாது, எல்லாமே சிஸ்டம் ஆட்டோமேட் பண்ண போகிறோம். ஆட்டோமேட் பண்ணா நம்ம பேர் கொடுத்தோடனே அதில் வந்துட்டு அந்த மார்க்லாம் போய் உட்காரணும் ரேங்க் கார்டில். ஸோ அந்த டேட்டா எங்கேருந்து வரப்போகுது, ரிப்போர்ட்ஸ் டெவலப்பர் ஆர்டிஎஃப்லேருந்து வரப்போகுது. கரெக்டா? ஸோ ஆர்டிஎஃப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான டூல் வந்துட்டு ரிப்போர்ட்ஸ் பில்டர். ஓகே, அதே மாதிரி ஆர்டிஎஃப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், வேர்டில் இருக்குது. வேர்டில் வந்து ஒரு பிளக்இன் ஆட் பண்ணுவாங்க, அந்த பிளக்இன் பேர் பிஐ பப்ளிஷர். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு ஆர்டிஎஃப் டெவலப் பண்ணுவாங்க, இதில் வந்து நம்ம லே அவுட்டை டெவலப் பண்ணுவாங்க. ஓகே, அப்புறம் ஓவர்வியூ, ரிப்போர்ட்ஸ் பில்டரோட ஓவர்வியூ பார்த்தோம்னா ரிப்போர்ட்ஸ் பில்டர் ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து 3 இனிஷியல் ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஒன்று, ரிப்போர்ட் விசார்ட் யூஸ் பண்ணி ரிப்போர்ட் வேணுமா, இல்லை புது ரிப்போர்ட்டை நீ வந்து தனியாக மேனுவலாக டெவலப் பண்ணுறியா, மூணாவது ஆல்ரெடி இருக்க ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணி டெவலப் என்ன வேணால் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ண போறியா. ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு ரிப்போர்ட் பில்டரில் ஒரு ரிப்போர்ட்டுக்கு எது மஸ்ட்டு, டேட்டா மாடல் மஸ்ட்டு. பட் அது கூட என்னென்ன இருக்கலாம், வெப் சோர்ஸ் இருக்கலாம், பேப்பர் லேஅவுட் இருக்கலாம், பேராமீட்டர் ஃபார்ம் இருக்கலாம், ரிப்போர்ட் ட்ரிகர் இருக்கலாம். சரியா? இப்போ நான் உனக்கு பேப்பர் லேஅவுட்னா என்ன சொல்கிறேன்னா, இங்கே இருக்கு பார்த்தியா, டேட்டா மாடல் எப்படி டபுள் கிளிக் பண்ணமோ அதே மாதிரி இங்கே பேப்பர் லேஅவுட்டு டபுள் கிளிக் பண்ணினா உனக்கு இங்கே ரிப்போர்ட் எடிட்டர் வரும், பேப்பர் லேஅவுட் எடிட்டர் வரும். ஸோ இது வந்துட்டு ஆரம்ப காலத்தில் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, பிஐ பப்ளிஷ் ஆரம்பம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இதில் போயிட்டு இது தெரியுது உனக்கு எதை மாதிரி இருக்குன்ட்டு, இது அப்படியே அந்த சேல் மாதிரி இருக்குன்னா பெயிண்ட்லாம் பே பண்ணுவாங்க. இது ஒரு இது ஆக்சுவலாக பழைய ஃபார்மேட் மாதிரி இருக்கும். நீ இந்த கடைக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா பழைய ஃபோட்டோஷாப்பு இந்த மாதிரி டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பழைய வேர்டு அந்த டிராயிங் இருக்குமே, எம்எஸ் டிராவா. ஒரே நிமிஷம் ஃபோன் வருது.
ஓகே, இதை வச்சு ரொம்ப லெகசியா இருக்கும் சிஸ்டம். எப்படின்னா இதை வச்சு நீ வந்துட்டு மார்க் பண்ணணும் ஒன்னொன்னா. இந்த இப்படி ஒரு பாக்ஸை போட்டு இந்த மாதிரி லைன் லைனா வரையலாம். இந்த மாதிரி ஃபீல்டு வச்சு ஸோ ஒன்னொன்னா உனக்கு வந்து ரொம்ப இதா இருக்கும். நீ வந்துட்டு இப்படிதான் லேஅவுட்டை பில்ட் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் நீ பார்த்து இல்லையாடா? MS பெயிண்டா? பெயிண்ட்ல இது மாதிரி. ஆமா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பழைய மாடலாக இருக்கும். அதனால இது ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்தது தான் BI பப்ளிஷர். பட் இதுவும் சில கம்பெனிலலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் முன்னாடி டெவலப் பண்ண ரிப்போர்ட்டாக இருக்கும். அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் முன்னாடி டெவலப் பண்ண ரிப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ யாரும் இதை பண்ணுறது இல்லை, எல்லாம் BI பப்ளிஷருக்கு போயிட்டாங்க. BI பப்ளிஷர்ன்றது இந்த இதுதான் இங்கே இருக்கு பார்த்தியா? ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, நான் நியூ போய்க்கிறேன். வேர்டில் ஆக்சுவலாக உனக்கு இருக்காது. நீ போய் உன் சிஸ்டமில் வேர்டில் பார்த்தீங்கன்னா இது ஹெல்ப் வரைக்கும் இருக்கும், BI பப்ளிஷர் இருக்காது. இது வந்து ஒரு பிளக்கின். இது இன்ஸ்டால் பண்ணால் இங்கே வந்துடும் வேர்டில். இங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம போயிட்டு டேட்டாவை வந்து லோட் பண்ணுவோம். அந்த சாம்பிள் XML இருக்கு பார்த்தியா? இது கிளிக் பண்ணி நான் சொல்கிறேன் பின்னாடி. இதை வந்து டேட்டாவை லோட் பண்ணுவோம். நம்ம கிரியேட் பண்ண RDFலேருந்து XML எடுத்து இங்கே லோட் பண்ணி, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டேபிள் விசார்டு அதுலேயே வந்துட்டு சார்ட்டா டேபிளா எப்படி வரணும்ன்ட்டு. ஸோ நீ அப்படி கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபார்ம் டேபிளாக மாறிடும். அதுக்கு மேலே உனக்கு டிசைன் வேணும்னா நம்ம டிசைன் போட்டுக்கலாம். இதுதான் BI பப்ளிஷர். ஓகேடா, இதுதான் ஓவர்வியூ ரிப்போர்ட்ஸ்க்கு. சாரிடா, எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஒரு நிறைய பிரச்சனை ஆஃபீஸ்லேயும் சரி வீட்லேயும், அதனால் கான்சன்ட்ரேட்டே பண்ண. ஓகேடா, ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஓகேடா, ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிடுவேன்.